இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், பச்சை மிளகாய் வந்து இப்போ நல்லா காய்ச்சிருக்கு, நல்ல நீளமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுதாங்க இது நேற்றுக்கு எடுத்த வீடியோஸ் இது எல்லாமே. இப்போ பாருங்கள், அந்த நீல மிளகாய் வந்து நல்லா காய்ச்சிருக்குது. இது வந்து சாலட் மிளகாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். காரமே இல்லை, சமையலுக்கும் நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். பாருங்கள், அதே மாதிரி அந்த குண்டு மிளகாய் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, அதுவும் இப்போ காய்ச்சி பழுக்கவே செஞ்சிருச்சு. ஆனால் பழுத்தா அது ஆரஞ்சு எல்லோயிஷ் கலரில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இனி அடுத்தது காட்டுறேன். இது எவ்வளோ நீளம் வந்திருக்குன்னு பாருங்கள். இது என்ன மிளகான்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இது சாலட் மிளகாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அவங்க கிச்சனில் வந்து சமையலுக்கு இருந்ததை இவங்க பழுத்ததை பார்த்து எடுத்து அதை காய வச்சு இங்கே கொண்டு வந்து நாங்கள் நட்டுருக்குறோம். அதிலேருந்து இப்போ காயே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதில் தான் அந்த காய் இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல, அது இப்போ நல்லா பழுத்துருக்கு. எல்லோ கலரில் இருக்குது பழுத்த பிறகு. இன்னும் இது கலர் மாதிரி ரெட் ஆகுமா என்னன்னு தெரில. நான் இதை வந்து அப்படியே விட தான் போகிறேன். இது வந்து சீடுக்காக தான் நான் விடுறேன். ஏன்னா வேறு எந்த ஒரு செடியிலையும் இந்த மிளகாய் வந்து காய்க்கலை. மேபி இது குண்டு மிளகாவாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த என்ன மிளகாங்கிறத சொல்லுங்கள். நல்லா காரமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இதில் ஒன்றா மட்டும் அறுவடை பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து என்னெல்லாம் அறுவடை பண்ணினேன் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். கத்திரிக்காய் ஒன்று பழுத்த மாதிரி இருக்குது, அது ஏதோ கேடு விழுந்தது, பட் பழுக்கலை. கொத்தவரை, வெண்டைக்காய், கீரை, இவ்வளோ தான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.